ஹாய் நண்பா, வணக்கம். இது வந்து டெல் லேப்டாப்போட E6330 மாடல் லேப்டாப். இதில் வந்து நமக்கு என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சார்ஜரில் எல்லோ லைட் எரியுது. இந்த லைட் வந்து சார்ஜரை ப்ளக் இன் பண்ணுறப்ப நமக்கு வந்து கட் ஆஃப் ஆகும். கட் ஆஃப் ஆச்சுன்னா நம்ம வந்து எப்பயும் எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவோம். இப்போ நான் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஓரளவு எஸ்எம்டி காம்பனன்ட்லாம் செக் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருந்தேன். சின்னதாக டவுட் என்னன்னா, நமக்கு இந்த செக்ஷனில் நமக்கு வந்து டவுட்டு. ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட்டு, 2 கெப்பாசிட்டர் ஐசியும் வந்து ஷார்ட்டு. ஸோ அதை ரிமூவ் பண்ணி விட்ருக்கோம். பாருங்கள், பார்த்தீங்களா, PD37க்கு ரைட் சைடு வரக்கூடிய இந்த கெப்பாசிட்டரும், PQ6க்கு மேலே வரக்கூடிய இந்த கெப்பாசிட்டரும், எஸ்எம்டி கெப்பாசிட்டர் ரெண்டுமே வந்து ஷார்ட்டு ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு இது வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பிரச்சனைலேருந்து நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ சிலவங்க வந்து நம்ம ரிமூவ் மட்டும் பண்ணிவிட்டு ஆனால் விட்டுருவோம். இப்போ இந்த ஷார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. போர்டு மாடல் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஏதோ. ஸோ இப்போ வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பவர் இன்னும் கொடுத்தாச்சு. இந்த பவர் இன்னும் கொடுக்குற நேரம் நமக்கு வந்து இன்னும் ஆனில் தான் இருக்குது, லைட்டு ஆஃப் ஆகலை. பவர் லைட் எரியுது, க்ளோ ஆகுது, டிஸ்பிளே வந்துட்டு. ஓகே, இவ்வளோதான். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் பாருங்கள். டவுட் எதுவும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.